Vijayakumar IS Academy Institute for your success. வணக்கங்களே, நம்ம ஆளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னு அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்றதுக்கு என்ன கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ஃப்ரெண்ட். ஸோ ஏற்கனவே வந்து டெஸ்ட் பேட்ச்லயும் நம்ம அனதர் வீடியோலையும் நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்ப டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ண டேட்ல நம்ம போய் உட்காந்து என்ன பண்ண போறோம், டெஸ்ட் தான் எழுத போறோம். ஸோ அங்க போய் நான் வேகமா ரீட் பண்ணுவேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன், என்னால ஃபாஸ்டா எழுத முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கரெக்டா பண்றோம், தப்பு இல்லாம பண்றோம், சில்லி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாம பண்றோம் அப்படின்றத நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எங்க படிக்கிறது ஃபர்ஸ்ட். அப்ப படிக்கிறது அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான டீகோடிங் அப்படின்னு நமக்கு தேவை. அந்த டீகோடிங் அப்படின்றது கண்டிப்பா நம்ம அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். சோ அப்ப அந்த டீகோடிங் பேஸ் பண்ணி நீங்க போயிட்டு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 6th and 12th வரை நீங்க தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அது சிரமமா இருக்கும். சோ அந்த சிரமத்தை போக்குறதுக்காக தான் இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆஃப் புக்ஸ் வந்து 9 புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ அந்த புக்ல அந்த டாபிக்கை நீங்க போய் ரீட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே அழகா ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த வாரம் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 6 டாபிக் இருக்குன்னா அந்த 6 டாபிக்கை கவர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப நம்ம புக் இருக்கு, அந்த புக்கை படிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த டாபிக் ஆகும். இப்போ நம்ம படிக்கும் போது நம்ம வரக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டாபிக் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ரெக்கார்டா உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறோம். சோ அப்ப அந்த வீடியோஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் அந்த ஈஸியா அந்த டாபிக் பத்தி ஓவரால் ஐடியா கிடைக்கும். அந்த டாபிக்ல எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், எக்ஸாம்ல எதை கேள்வியை கேட்பாங்க அப்படின்றது அழகா சொல்லிருப்பாங்க. சோ அதை வந்து நீங்க இந்த திருப்பி வந்து புக்ல வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து புக்கை ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டெஸ்ட் போட்டுடலாம். அப்ப அந்த டாபிக் நீங்க படிச்சு முடிச்ச உடனே ரெக்கார்ட் வீடியோ பாக்குறீங்க, அந்த டாபிக் சம்பந்த வீடியோ பாக்குறீங்க, பார்த்துட்டு அந்த புக்ல போயிட்டு படிக்கிறீங்க, நம்மளுடைய அகாடமி புக்ல படிக்கிறீங்க, படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் உடனடியே போறீங்க. அப்ப டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது அந்த டாபிக் முடிஞ்ச உடனே. அப்ப ஒவ்வொரு டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஒரு 40 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அதுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் வந்து போடணும். போட்டுட்டு வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஜிகே வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் சைக்காலஜி 60ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல 40, அந்த தமிழ்ல 10, அண்ட் இங்கிலீஷ்ல 10 இருக்கும். இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இந்த டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நல்ல ஒரு மெட்டீரியல் வேணும். சோ அதுதான் நம்ம புக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். சோ அதை வந்து நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ண போறீங்க. அந்த புக்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உங்களுக்கான கிளாஸ் வீடியோஸ்ல சொல்லப்படும். அப்ப அந்த ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு புக்ல அண்டர்லைன் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் அதை நல்லா ரிவைஸ் பண்ணி டெய்லி டெஸ்ட் போட்டுட்டு வீக்லி டெஸ்ட் வந்து போறீங்க. சோ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க நம்மளுடைய டார்கெட்டா இருக்கக்கூடிய அந்த 140 நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த கோர்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் தான். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 150+ ஹவர்ஸ் வந்து கிளாஸ் வீடியோஸ் இருக்கு. இந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம புக் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். நம்மளுடைய அகாடமி புக்ஸ் பேஸ் பண்ணி. சோ அந்த புக்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ண போறீங்க, ஹைலைட் பண்ண போறீங்க, அதை நல்லா ரிவைஸ் பண்ண போறீங்க. சோ அப்ப ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க டெய்லி டெஸ்ட் வந்து போடுங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு. சோ டெய்லி டெஸ்ட் வந்து போட்டதுக்கு அப்புறம் வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து நீங்க எழுதுவீங்க. சோ அது வந்து 140 கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் வந்து இருக்கும். சோ அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இப்ப சயின்ஸ் எடுத்துனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சொல்லி 3ஆ பிரிச்சு வைப்போம். சோ அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமா என்ன பண்ணலாம், 3 வாரத்துல சயின்ஸ் கவர் பண்ணிடலாம். அந்த சயின்ஸ்ல இருந்து நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அப்படின்னு. அதே மாதிரி சைக்காலஜி அப்படின்றதுக்கு போது ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம வந்து டாபிக்ஸ் கொடுப்போம். அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னா கிளாஸ் வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சைக்காலஜி டாபிக் கவர் பண்ணலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வீடியோஸ்ல கொடுக்கக்கூடியது நீங்க கவர் பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணா நல்லா பெட்டரா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு. சோ அப்ப வீக்லி டெஸ்ட், அந்த வீக்லி டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட். இப்ப நம்ம 2ஆ 3ஆ வந்து நம்ம பிரிச்சு ஒரு சப்ஜெக்ட் எழுதுனதை வந்து மொத்தமா சேர்த்து ஒரே டெஸ்டா வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க. சோ அப்ப அங்க ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான ரிவிஷன் வந்து இன்னும் பெட்டரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது டோட்டலா ஜிகேல இருக்கக்கூடிய மொத்த சப்ஜெக்டும் ஒன்னா சேர்த்து ஒரே இடமாவும் 6 சப்ஜெக்டும், அதுக்கு அடுத்து சைக்காலஜி மொத்தமாகும், அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மொத்தமாகவும் நீங்க எழுதுவீங்க. இது எக்ஸாக்டா அப்படியே நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பேட்டர்ன்ல இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப மொத்த சப்ஜெக்ட் இங்க வர்றதுனால அந்த 4 டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பா நம்ம கடைசியா வந்து பண்ண போறோம். பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் போகும்போது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ இப்போ இந்த கிளாஸ் வீடியோஸ் அப்படின்றது என்ன ரெக்கார்டா உங்களுக்கு ஆப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண உடனே இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்க ஃபாஸ்டாவும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கவர் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி புக்ல நீங்க வேகமா அண்டர்லைன் பண்றது, அடிஷனலா நீங்க படிக்கிறது அப்படின்றது நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். சோ நீங்க வெயிட் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு எடுக்கும் போது 3200 கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் வந்து பண்ண போறீங்க. சோ அப்ப இது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் PDF அப்படின்னு கொடுக்குறோம். சோ அப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் PDFல அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கான டிஸ்கஷன் வீடியோ ப்ரொவைட் பண்றோம். டிஸ்கஷன்ல அடிஷனலா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட இது அப்படியே வந்து 2-3 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸா வந்து இது வந்து கன்வெர்ட் ஆயிடும் கொடுக்குறோம். சோ அப்ப நம்ம எழுத போற 140 கொஸ்டின்ஸ்க்கு இதுல மட்டுமே நமக்கு வந்து என்னன்னா 20 டைம்ஸ் பிராக்டிஸ் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்பிளனேஷன் PDF டிஸ்கஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 டைம்ஸ் பிராக்டிஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து
டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்க்கலாம். சோ அப்ப சைக்காலஜில உங்களுக்கு வரக்கூடிய டவுட், ஜிகேல வரக்கூடிய டவுட், இந்த மாதிரி டெஸ்ட்ல என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே டிஸ்கஷன் வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. சோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கிறோம். சோ இந்த டெஸ்ட் அண்ட் புக்ஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம விஜயகுமார் அகாடமி அப்படின்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணணும். சோ அது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதுல இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கிளாஸ் வீடியோஸ் அங்கேயே பாத்துக்கலாம். சோ அந்த கிளாஸ் வீடியோஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த புக் அப்படின்றது செட் ஆஃப் புக்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோ அந்த புக்ஸ்ல நீங்க அண்டர்லைன் பண்ணலாம், பண்ணிட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டாபிக்கும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது அண்ட் வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது நீங்க வந்து பண்ணலாம். சோ இது சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் குவாரிஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா டீடைலான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ற எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படின்னு கண்டிப்பா அவசியம். இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு கிளாஸ் வீடியோஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பண்ணும்போது அது காம்பரன்சிவா இருக்கணும். இந்த மெத்தட்ல இருந்ததுனா தான் நம்ம அதிகமான மார்க் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் 140 அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சொல்றோம். சோ அப்ப உங்களுடைய இலக்கா இருக்கக்கூடிய டார்கெட் 140 அச்சீவ் பண்ணி இந்த வருஷம் வந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுல வந்து வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து. சோ ஆல் தி பெஸ்ட்.